இந்த தீபாவளி செலிப்ரேஷன்ல ஆர்டிஸ்டிக் அண்ட் ஏடிஹெச்டி கிட்ஸ்க்கு நம்ம எப்படி சப்போர்ட் கொடுக்கலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்டு வரைக்கும் பாருங்க. பிகாஸ் தீபாவளி அப்படின்னாவே லாட்ஸ் ஆஃப் ஸ்வீட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ஃபயர் ஒர்க்ஸ், சவுண்ட்ஸ், லைட்ஸ் அண்ட் நியூ கிளாத்ஸ், இந்த மாதிரி ஆட்டிசம், ஏடிஹெச்டி, ஹைப்பர் சென்சிடைஸ்டாக உள்ள குழந்தைங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனில் உங்கள் குழந்தைய வந்து நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன மாதிரியான கேர் நம்ம கொடுக்கணும், அவங்கள நம்ம எப்படி ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுடைய எமோஷனை ஓவர்வெல்ம் ஆக விடாமல் சப்போர்ட் கொடுக்கலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஹைப்பர் சென்சரினா என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த ஹைப்பர் சென்சரின்னு தெரியாமல் இருக்குது. ஹைப்பர் சென்சரி அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட, நார்மல் நம்ம டாலரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட அவங்களுக்கு ஓவர் ஸ்டிமுலேட்டடாக இருக்கும். ஸோ அவங்களுடைய டாலரேட்டிங் த்ரெஷோல்டுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவங்க ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் அன்கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டச், டேஸ்ட், ஸ்மெல்லு, லைட்டு, இந்த மாதிரி பாடி பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். இதில் ஒரு 8 வகையான சென்ஸ் இருக்கும். ஸோ இது நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் நிறைய பேசியிருக்கேன். ஸோ தெரியாத பேரண்ட்ஸ் இதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஹைப்பர் சென்சரினா என்ன, ஹைப்பர் சென்சரி அப்படின்னா, ஸோ இந்த ஹைப்பர் சென்சரி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, அவங்களால வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட டாலரேட் பண்ணிக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலிங் பெல் சவுண்டையோ இல்லை ஒரு குக்கர் விசில் சவுண்டு, பர்டிகுலராக நல்லா பிரைட்டாக இருக்கக்கூடிய கலர்ஸ், இந்த மாதிரி சின்ன நார்மலான ஸ்டிமுலியாக தான் இருக்கும். பட் ஆனால் அது அவங்களுக்கு ஓவர் ஸ்டிமுலேட்டடாக இருக்கும். அவங்களால அடாப்டடாக இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஸ்டிமுலேஷனுக்கு அவங்களுடைய பிரெயின் ஃப்ளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ்க்கு பெறும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஓவர்வெல்ம் ஆகிறது, அலறது, பயப்படுறது, அந்த சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த குழந்தைங்க கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான சப்போர்ட் கொடுக்கலாம், ஸ்பெஷலி இந்த தீபாவளியில்? பிகாஸ் தீபாவளி அப்படிங்கிறதே வந்துட்டு பட்டாசு வெடிக்கிறது, ஒரு கலர்ஃபுல்லாக ஸ்வீட்ஸு, நியூ கிளாத்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷன் தான் நமக்கு, இல்லைங்களா? ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம வீட்டில் பட்டாசு வெடிக்காமல் இருக்கலாம், பட் நம்ம தெருவில் வெடிக்காமல் இருப்பாங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம குழந்தைக்கு நம்ம எப்படி சப்போர்ட் கொடுக்கணுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்கள் குழந்தை ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்காங்க அப்படின்னா டெஃபினெட்லி நான் சொல்ல போகிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பேரண்ட்ஸ் வந்து உங்கள் குழந்தையுடைய ரொட்டீனில் ஆட் பண்ணுங்கள். மேக் ஷியோர் உங்கள் குழந்தை கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தீபாவளி அப்படின்னாவே எக்கச்சக்கமாக வேலைகள் இருக்கும், ரிலேஷன்ஸ் வருவாங்க, நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் முன்னாடியே ப்ரியராக உங்கள் குழந்தைகிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ அவங்க ஆக்டிவ்லி ஆடிட்டரி லேர்னர்ஸாக இருக்காங்கன்னா த்ரூ வெர்பல் கம்யூனிகேஷன் மூலியமாகவும், இல்லை விஷுவல் லேர்னராக இருக்காங்க அப்படின்னா இப்போ கரண்ட்லி நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது மூலயமா அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டாக அதை பற்றி சொல்கிறதும், ஸோ ரொட்டீனை வந்து நீங்கள் எப்படி இருக்குங்கிறது முன்கூட்டியே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அவங்க கூட ஒரு கம்யூனிகேஷன் எடுத்துக்கணும். ஸோ ஈவன் தோ இது ஒரு ஃபெஸ்டிவல், கண்டிப்பாக நிறைய அன்பிரிடிக்டபிள் இது இருந்தாலுமே கூட என்ன நடக்குது, நம்ம அவங்களுக்கான ரொட்டீனை வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதை எடுத்துகிட்டு போங்க. அவங்களுக்கு ரொட்டீனில் என்ன கிடைக்குமோ அதுக்கான ஸ்டிமுலேஷன் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுடைய கம்ஃபர்டபுளை வந்து மேக் ஷியோர் பண்ணுறது. அதாவது சென்சரி நீட் என்ன இருக்குது, அவங்க எந்த இடத்துல சென்சரி ஓவர்வெல்ம் ஆகுறாங்க அப்படிங்கிறத, டாலரன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் புரிஞ்சால் அவங்களுக்கான சப்போர்ட் கொடுக்குறது. நம்ம இந்த தீபாவளி டைமில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஹைப்போ சென்சரியாக இருக்கவங்களுக்கு லைட்டோ சவுண்டோ பிரச்சனை கிடையாது. பட் ஒன்லி ஸ்வீட்டில் தான் நீங்கள் வந்து கவனம் வச்சுக்கணும். பிகாஸ் ஹைப்போ சென்சரியாக இருக்கிற குழந்தைங்க ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்க. பிகாஸ் ஸ்வீட்னால அவங்களுக்கு இம்பல்ஸ் வந்து ரெகுலேட்டடாக இல்லைன்னு நீங்கள் ஸ்வீட்டை கட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அவங்க கிட்டேருந்து ஸ்வீட் கண்ட்ரோலில் வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களுடைய டயட் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து ஓவர் எக்ஸ்போஜர் ஆகிறத வந்து லிமிட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கொடுக்காம இருக்கிறது பெஸ்ட்டு. பட் இந்த திவாலி இட் செல்ஃப் அ ஸ்வீட், ட்ரெடிஷன் ஆஃப் ஸ்வீட் அப்படிங்கிறதுனால மேபி கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்வீட்டாக நீங்கள் ஆஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ஹைப்போ சென்சரியாக உள்ள குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி நமக்கு பட்டாசு வெடிக்கிறதுலையோ, லைட்ஸ் பார்க்குறதுலையோ, புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட் கிளாத்ஸ் போட்டுக்கிறதுல பெரிய இஷ்யூ இருக்காது. பட் ஹைப்பர் சென்சரியாக உள்ள குழந்தைக்கு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா காஷியஸாக நீங்கள் இதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களால நார்மலாக பட்டாசு வெடிக்கிற சத்தமாக இருக்கட்டும், இல்லை இந்த பிரைட்டான லைட், பட்டாசுலேருந்து வரக்கூடிய லைட்ஸ் வந்து இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை டாலரேட் பண்ணிக்கிறதோ, இல்லை புது கிளாத்ஸ் என்ன பண்ண தீபாவளி அப்படிங்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக காட்டன்லேயே போடணுங்கிறது இல்லை, கொஞ்சம் நல்ல கிளிட்டரியா ஷிம்மராக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் நம்ம போடுவோம் இல்லைங்களா. ஸோ அது அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா மேக் ஷியோர் நீங்களோ உங்கள் வீட்டில் உள்ள பீப்புள்ஸோ வந்து கண்டிப்பாக இது நீ போட்டே தான் ஆகணும், இன்னைக்கு தீபாவளி இல்லையா ஏன் போட மாட்டேங்கிற, உனக்கு எதுவுமே பிடிக்க மாட்டேங்குதுன்ற மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பண்ணிட வேண்டாம். இன்கேஸ் அந்த குழந்தைக்கு நீங்கள் எடுத்துருக்கிற ட்ரெஸ்ஸோ இல்லை வந்து கொடுக்கக்கூடிய ஃபுட்டோ அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அவங்களால அந்த டேஸ்ட்டையும் டாக்டைல் சென்ஸ் அந்த
ட்ரெஸ்ஸுடைய அந்த டெக்ஸ்சரையுமே வந்துட்டு அவங்களால டாலரேட் பண்ணிக்க முடியலன்னா மேக் ஷுர் அவங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்னஸ் கொடுக்குமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் பட்டாசு வெடிக்கும் பொழுது எக்ஸஸான லவ்னஸ் இருக்கும் பொழுது நாய்ஸ் கேன்சல் பண்ணக்கூடிய இயர் பிளக் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது மூலியமாகவும் அண்ட் மேக் ஷுர், ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி வெடிப்பாங்கங்கிறது நமக்கு தெரியாது, பட் நீங்கள் உங்கள் குழந்தையுடைய சென்சரி ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஃபயர் ஒர்க்ஸ் சூஸ் பண்ணுறது பெஸ்ட். இன்கேஸ் அவங்களுக்கு சவுண்ட்ஸ் ரொம்ப பிடிக்காது, ரொம்ப பயப்படுவாங்க, ஆங்ஸியஸாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா மேக் ஷுர் லைட்ஸ் மட்டும் வரக்கூடிய ஃபயர் ஒர்க்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை அவங்க லைட்டோ சவுண்டோ அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் அவங்கள ஐசோலேட் பண்ணிட வேண்டாம். அவங்களுடைய இந்த ஃபெஸ்டிவ் அக்கேஷனில் இன்க்ளூட் பண்ணுங்க. அவங்க எப்போ ஓவர்வெல்ம் ஆகுறாங்களோ பட்டாசு சத்தத்தினாலேயோ இல்லை அந்த லைட்ஸ்னாலேயோ இல்லை அதுலேருந்து வரக்கூடிய டிஃப்ரெண்ட் சென்ஸோ, இப்போ வீட்டில் நம்ம டெக்கரேட் பண்ணியிருந்திருப்போம், ஸோ அதோடைய ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஓவர்வெல்ம் ஆகுறாங்க, ஆங்ஷியஸாக இருக்காங்க அப்படின்னா மேக் ஷுர் அந்த குழந்தையுடைய சென்சரி நீடை நீங்கள் அட்ரெஸ் பண்ணுங்கள். அந்த சென்சரி நீடை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு குவைட் என்விரான்மெண்ட்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவரை ஓவர்வெல்ம்லேருந்து வெளியே கொண்டுட்டு வரணும். பிகாஸ் அவங்களுக்கு அவங்க வேணும்னு பண்ணுறது கிடையாது, அவங்களுக்கு சப்போர்ட் அந்த இடத்துல கண்டிப்பாக தேவைப்படுது இல்லைங்களா. சென்சரி ஓவர்லோட்னால அவங்களே ரெகுலேட் பண்ணிக்க முடியாமல் கொடுக்கக்கூடிய அந்த ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் தான் அந்த பிஹேவியர்ஸ் எல்லாமே. ஒரு பயப்படுறதா இருக்கட்டும், அழுகிறது, அந்த என்விரான்மெண்ட்ல நிற்க மாட்டேன்னு ஓடுறது, ஸோ பதட்டப்படுறது, இது எல்லாமே. ஸோ மேக் ஷுர் இந்த சென்சரி ப்ரிஃபரன்ஸை நீங்கள் அட்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாய்ஸ் கேன்சல் பண்ணுற ஹெட்ஃபோன்ஸோ, மினிமல் லைட் இருக்கக்கூடிய ஃபயர் ஒர்க்ஸோ, இல்லை நீங்கள் டெக்கரேட் பண்ணியிருக்கக்கூடிய லைட்ஸோ, இல்லை வெளியே இருக்கிற அந்த பட்டாசுலேருந்து வரக்கூடிய வெளிச்சமோ அந்த குழந்தைய ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணாதவாறு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குவைட்டான கம்ஃபர்ட் ஜோனில் கொண்டு போய் உங்கள் குழந்தையுடைய ரெகுலேஷனுக்கு என்னவோ அது பாருங்கள். அண்ட் மேக் ஷுர் உங்கள் குழந்தைக்கான ஸ்பேஸ் கொடுங்க. பிகாஸ் அவங்களுடைய சென்சரி ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ரொட்டீனை நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணுறது மூலியமாகவும் அண்ட் உங்கள் குழந்தைக்கு என்ன பண்ணுனா அது வந்து அந்த குழந்தைய ஸ்டிமுலேட் பண்ணுங்கிறது தெரியும் இல்லையா. ஸோ அது மேக் ஷுர் அந்த ஸ்டிமுலஸை வந்து குறைச்சலாம். ஏன்னா பட்டாசுங்கிறது உங்கள் குழந்தைக்கு பிடிக்காது, சத்தங்கிறது பிடிக்காதுங்கிறப்ப நம்ம இந்த தீபாவளி அக்கேஷனில் பண்ணாமல் இருக்க முடியாது. பட் கூடயே இருந்து அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை நம்ம கொடுக்கும் பொழுது, நான் இருக்கேன்ற ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான என்விரான்மெண்ட் அந்த குழந்தைக்கு கொடுக்கும் பொழுது டெஃபினெட்லி தே வில் நாட் பி ஐசோலேட்டட். பிகாஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸுமே அவங்க வந்து கோ த்ரூ பண்ணணும். இதெல்லாம் இப்படி நடக்குங்கிறதும் அவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகணும். ஸோ அதனால இன்க்ளூட் பண்ணுங்க அண்ட் அவங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவையோ அதையும் கொடுங்க. இன்கேஸ் அழுகுறாங்க, பயப்படுறாங்க அப்படின்னா இவன் இப்படி தான் பண்ணுவான், பயந்துக்கிட்டே இருப்பான்னு அந்த ஒரு சென்சரி ப்ரிஃபரன்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்காம உங்கள் குழந்தைய புரிஞ்சுக்காம நீங்கள் ரொம்ப அந்த ஓவர் ஸ்டிமுலேட்டிங் என்விரான்மெண்ட்ல உங்கள் குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணிட வேண்டாம். ஓவர் ஸ்டிமுலேட் ஆகுறாங்க அப்படின்னா உடனே அந்த என்விரான்மெண்ட்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குழந்தைக்கான சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. ஐ விஷ் யூ சேஃப் அண்ட் ஹாப்பி தீபாவளி.